அன்பார்ந்த தமிழ் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இன்னொரு வீடியோ என்னவென்றால், மாண்புமிகு நகராட்சித்துறை மந்திரி அவர்கள், தலைவர் நேரு அவர்கள் மேலே இடி குற்றச்சாட்டு எழுப்பி உள்ளது மத்திய அரசு. நான் மத்திய அரசை பற்றி ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் ஆளும் கட்சிகளில் யார் பணம் சம்பாதிக்க ஊழல் செய்யவில்லை? கர்நாடகாவில் பிஜேபி லீடர்கள் ஊழல் செய்யவில்லையா? நேரு குறிவைப்பது மாபெரும் தவறு. கட்சிக்கு அழிவு உண்டாகும் பிஜேபிக்கு. ஏனென்றால் நேரு ஒரு அருமையான மனிதர், நல்ல தன்மை உள்ள மனிதர், பெருந்தன்மையான ஆள். அவர் மேல் குறி வைப்பது ரொம்ப தப்பான விஷயம். அவர் எல்லாரும் சொல்லுவாங்க நேரு இப்படி. நேரு விமர்சனம் பண்ணுவதை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல்வாதிகளும் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒருத்தர் இருக்கான் திருச்சி சூர்யா, எவனோ பரும்போக்கு நாயே திருச்சி சூர்யா உங்ககிட்ட சொன்னார். அவர் அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் வீடியோ வெளியிட்டு இருக்காரு. 15,000 வாங்குறாராம். 5,000 இவருக்கும், 10,000 டெப்டி சிஎம் ஸ்டாலின் அவருக்கும். பரும்போக்கு நாய், அது எத்தனை வருஷம் ஆச்சுடா? இப்போ அது சொல்கிறேன். இத்தனை நாள் என்ன பிடுங்கிட்டு இருந்தியா திருச்சி சூர்யா? பரும்போக்கு இட நீ. அதெல்லாம் பரும்போக்கு நாயங்க தாண்டா அது போல் பேசுவாங்க. ஏதோ ஒரு கட்டுக்கதை மக்களுக்கு சொல்லி, இந்த தாத்தா பாட்டி சொல்லுவாங்களே அந்த காலத்தில், அது போல் தமிழக மக்களை கதை சொல்லி மக்களை திசை திருப்பி பார்க்குறியா? நேரு எந்த ஒரு இதிலும் நேரு இமேஜை ஒரு துளியும் இதான் நான் எங்களால் பாதுகாக்க முடியும். பரும்போக்கு நாயே திருச்சி சூர்யா, நீ பரும்போக்கேடா? டே பரும்போக்கு பிறந்தவனே. நீ உங்கள் அப்பா ஒரு திமுகவின் ராஜ்யசபா எம்பி, நீ ஒரு திமுகவின் சொத்து சாப்பிட்டு வளர்ந்தவன். உங்ககிட்ட சொன்னாராம். அதாவது நேருவின் வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கும், உங்களால் முடியாதுரா. அவரை மாதிரி நல்லது செய்ய, திருச்சியில் உள்ள நேரு மாதிரி நல்லது செய்ய, மக்களுக்கு மக்கள் தலைவர் அவர். நல்லது செய்ய உங்களால் முடியல. ஆகையால் அவரை ஏதாவது ஒரு சேரை வாற்றி புய்தை வாரி இருக்கிறீர்கள். இது மாபெரும் தப்பு. அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக திருச்சி அண்ணன் மாண்புமிகு தலைவர் நேருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. மாபெரும் தலைவர் அவர். அதை யாராலும் மறுக்க முடியாது. பெருந்தன்மையான தலைவர் அவர். ஒருத்தரே என்ன சம்பாதிச்ச மாதிரி மற்ற லீடருங்கெல்லாம் ஏன் சசிகலா சம்பாதிக்கல? லட்சம் 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 கோடியா? இப்போல்லாம் என்ன பண்ணீங்க? ஓபிஎஸ் சம்பாதிக்கல. ஓபிஎஸ் சம்பாதிச்சு லண்டன் அதான குரூப்பில் போடலை. அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? டிடிவி தினகரன் லண்டன் ஹோட்டலில் வாங்கலை. அவங்கெல்லாம் என்ன பண்ணீங்க? பிஜேபி ஆட்கள் சம்பாதிக்கல. கர்நாடகாவில் பிஜேபி ஆட்களும் சரி, நீங்கள் ஆளும் கட்சிகள் உள்ள பிஜேபி ஆட்களும் சரி, ஏன் அமித்ஷா கொள்ளை அடிக்கல? கர்நாடகாவில் உள்ள சென்ட்ரல் மினிஸ்டருங்கெல்லாம் கொள்ளை அடிக்காமல் தொழில் பண்ணுறாங்க. ஆகையால் பிஜேபி தலைவர் அவர்களே, எல்லோரும் நான் பிஜேபி தலைவர்களான ஒரு மாபெரும் தனி மரியாதை எனக்கு அண்ணாமலை சார் ஆகட்டும், ராஜா சார் ஆகட்டும், அமரபிரசாத் ரெட்டி ஆகட்டும், அவர் மதுரை சீனிவாசன் சார் ஆகட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் ஆகட்டும், இவர்கள் எல்லாருக்கும் நான் மிகவும் நன்றி கடன். அதான் நல்ல லீடர்கள் என்பதை நான் வரவேற்கிறேன். ஆகையால் இவர் யாரோ ஒருத்தர் இது பண்ண மாதிரி இவர் மேலே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆகிய எல்லா அரசியல்வாதிகளும் ஃப்ராட் பண்ணுறாங்க. பண்ணால் அதை சரியான முறையில் கையாள வேண்டும் என்பது என்னோட நோக்கம். ஆகையால் திருச்சி சூர்யா அவர்களே, இந்த பரும்போக்கு அரசியல்வாதெல்லாம் வேலையை விட்டு நீ விஷத்தன்மையுள்ள ஆள். உன்னெல்லாம் பிஜேபியில் எந்த கட்சியிலும் உன்னை சேர்க்கக்கூடாது. நாய் கடை பிறந்த நீ பரும்போக்கு நாயமா
இன்னும் இருக்கு. ஏபிடா. நன்றி வணக்கம். அதுபோல் அவன் நல்லா வந்து அரசியலில் இருந்து வைத்து கட்டுங்கள் திருச்சி சூர்யா. நன்றி.